எரேமியா அதிகாரம் 34. பாபிலோனிய மன்னன் நேபுகத்நேசரும் அவருடைய எல்லா படைகளும் அவரது ஆட்சிக்கு உட்பட்ட உலகின் அரசுகள் மக்களினங்கள் அனைத்தும் எருசலேமையும் அதன் நகர்களையும் எதிர்த்து போரிட்டு கொண்டிருந்த வேளையில் ஆண்டவரிடம் இருந்து எரேமியாவுக்கு அருளப்பட்ட வாக்கு. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீ போய் யூதா அரசன் செதேக்கியாவிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் கூறுவது இதுவே: பாபிலோனிய மன்னனிடம் இந்நகரை கையளிக்க போகிறேன். அவன் அதை தீக்கிரையாக்குவான். நீ அவனுடைய கைக்கு தப்ப மாட்டாய். மாறாக திண்ணமாய் பிடிபட்டு அவன் கையில் ஒப்புவிக்கப்படுவாய். பாபிலோனிய மன்னனை நீ முகத்துக்கு முகம் பார்ப்பாய். அவனோடு நேருக்கு நேர் பேசுவாய். நீ பாபிலோனுக்கு போவாய். ஆயினும் யூதாவின் அரசனே செதேக்கியா, ஆண்டவரின் வாக்கை கேள். உன்னை பற்றி ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ வாளால் மடிய மாட்டாய், ஆனால் அமைதியாகவே சாவாய். உனக்கு முன் வாழ்ந்த பண்டைய அரசர்களான உன் மூதாதையரின் நினைவாக மக்கள் நறுமண பொருள்களை எரித்தது போன்று உன் நினைவாகவும் எரிப்பார்கள். ஐயோ தலைவா என சொல்லி உன் பொருட்டு புலம்புவார்கள். இது உறுதி என்கிறார் ஆண்டவர். பின்னர் இறைவாக்கினர் எரேமியா எருசலேமில் யூதா அரசன் செதேக்கியாவிடம் இவற்றையெல்லாம் கூறினார். அப்பொழுது எருசலேமுக்கு எதிராகவும் யூதாவின் அரண்சூழ் நகர்களுள் எஞ்சி இருந்த லாக்கிசு அசேக்காவுக்கு எதிராகவும் பாபிலோனிய மன்னனின் படை போரிட்டு கொண்டிருந்தது. விடுதலையை அறிவிப்பதற்காக அரசன் செதேக்கியா எருசலேம் மக்கள் அனைவரோடும் உடன்படிக்கை செய்து கொண்ட பின் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது: யூதா நாட்டினர் எவரும் தம் சகோதரரை அடிமைப்படுத்தாமல் அவரவர் தம் எபிரேய அடிமைகளான ஆண் பெண் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதே உடன்படிக்கை. உடன்படிக்கை செய்து கொண்ட தலைவர்கள் மக்கள் ஆகிய எல்லாரும் தம் அடிமைகளான ஆண் பெண் அனைவரும் தொடர்ந்து அடிமைகளாய் இராதவாறு அவர்களுக்கு விடுதலை அளிக்க உடன்பட்டு அவர்களை விடுதலை செய்தார்கள். ஆனால் பின்னர் அவர்கள் தங்கள் மனதை மாற்றிக்கொண்டார்கள். தாங்கள் ஏற்கனவே விடுதலை செய்திருந்த ஆண் பெண்களை மீண்டும் அடிமைப்படுத்தி கொண்டார்கள். எனவே ஆண்டவரிடம் இருந்து எரேமியாவுக்கு வாக்கு அருளப்பட்டது: இஸ்ரவேலின் கடவுளான ஆண்டவர் கூறுவது இதுவே: அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டினின்று உங்கள் மூதாதையரை அழைத்து வந்த நாளில் நான் அவர்களோடு ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டேன். உங்களிடம் அடிமைகளாய் விற்கப்பட்ட உங்கள் எபிரேய சகோதரர்கள் அனைவரும் 6 ஆண்டுகள் உங்களுக்கு பணிவிடை புரிந்த பின் 7ஆம் ஆண்டின் முடிவில் அனைவரும் உங்களிடம் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நான் அப்போது உங்களுக்கு கட்டளையிட்டிருந்தேன். உங்கள் மூதாதையரோ எனக்கு கீழ்ப்படியவில்லை, செவி சாய்க்கவும் இல்லை. ஆனால் நீங்கள் சற்று முன்பு மனம் வருந்தி ஒவ்வொருவரும் தம் சகோதரருக்கு விடுதலை கொடுத்ததன் மூலம் என் முன்னிலையில் நேர்மையாக நடந்து கொண்டீர்கள். என் பெயர் விளங்கும் இல்லத்தில் என் திருமுன் நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டீர்கள்.
ஆனால் உங்கள் மனதை நீங்கள் மீண்டும் மாற்றிக் கொண்டீர்கள். என் பெயருக்கு களங்கம் வருவித்தீர்கள். தங்கள் விருப்பம் போல் செல்லும்படி நீங்கள் ஒவ்வொருவரும் விடுதலை செய்திருந்த ஆண் பெண்களை நீங்கள் மீண்டும் அடிமைப்படுத்தி கொண்டீர்கள். எனவே ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீங்கள் எனக்கு செவி சாய்க்கவில்லை, உங்கள் சகோதரருக்கும் அடுத்திருப்பவருக்கும் விடுதலை அறிவிக்கவும் இல்லை. ஆகவே வாழ், கொள்ளை நோய், பஞ்சம் ஆகியவற்றால் அழிவதற்கான விடுதலையை நான் உங்களுக்கு வழங்குவேன் என்கிறார் ஆண்டவர். உலக அரசுகள் அனைத்துக்கும் திகிலோட்டும் சின்னமாய் உன்னை மாற்றுவேன். இளங்காளையின் துண்டங்களுக்கு நடுவே கடந்து போன யூதாவின் தலைவர்கள், எருசலேமின் தலைவர்கள், அரசவையோர், குருக்கள், நாட்டு மக்கள் அனைவரும் என் திருமுன் செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறி அதன் உடன்பாடுகளை நிறைவேற்ற தவறினார்கள். எனவே இரண்டாக வெட்டப்பட்டு அத்துண்டங்களுக்கிடையே கடந்து செல்வதற்காக பயன்படுத்திய இளங்காளையை போல் அவர்களை நான் ஆக்குவேன். அவர்களை அவர்தம் பகைவர் கையிலும் அவர்களது உயிரை பறிக்க தேடுவோர் கையிலும் நான் ஒப்புவிப்பேன். அவர்களுடைய பிணங்கள் வானத்து பறவைகளுக்கும் வையகத்து விலங்குகளுக்கும் இரையாகும். யூத அரசன் செதேக்கியாவையும் நாட்டு தலைவர்களையும் அவர்தம் பகைவர் கையிலும் அவர்களது உயிரை பறிக்க தேடுவோர் கையிலும் உங்களிடம் இருந்து பின்வாங்கி நிற்கும் பாபிலோனிய மன்னனது படையின் கையிலும் ஒப்புவிப்பேன். இதோ நான் கட்டளையிட போகிறேன் என்கிறார் ஆண்டவர். நான் அவர்களை இந்நகருக்கு திரும்ப அழைத்து வருவேன். அவர்கள் அதை தாக்கி கைப்பற்றி தீக்கிரையாக்குவார்கள். யூதாவின் நகர்கள் குடியிருப்பாரற்று பாழாய் போகும்படி செய்வேன்.